பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்றாக தொழுகிறேன், திக்ர் ஃபிக்ரில் அதிகமாக ஈடுபடுகிறேன், என்னால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறேன், குர்ஆனுடைய திலாவத்தையும் செய்கிறேன். ஆனாலும் வாழ்க்கை இருண்டது போலதானே இருக்கிறது. தொடர்படியான சோதனைகளும் பொருளாதார நெருக்கடியும் என்னை வாட்டி வதைக்கிறது என்று நிறைய நல்ல மக்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய கவலை கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, இந்த சோதனை நமக்கு மட்டும் வாய்க்கப்பட்டதல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளாவது வணக்கத்தை பார்ட்டாக வச்சிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹுக்காக வணக்க வழிபாடுகளிலும் இபாதத்துகளிலும் அவனை சந்தோஷப்படுத்துவதில் தான் காலம் கடத்தினார்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது ஷபியா ஆலு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் வயிறு நிரம்ப உண்டதே கிடையாது. மின் ஹுப்ஸின், ரொட்டி அல்லது வேறு வகையான உணவுகளை வயிறார உண்டதே கிடையாது. சலாசைனி முத்ததாபிஐனி, தொடர்படியாக 3 நாட்கள் அவர்கள் வயிறார உண்டதே கிடையாது. ஒரு நாள் வயிறார உண்டாங்கன்னா ஒரு நாள் பட்னி. இப்படி தான் காலங்கள் போச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையின் பெரிய அளவுக்குள்ள உச்சத்தில், வறுமையின் உச்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியை கொஞ்சம் அடக்கி கொள்வதற்காக கல்லை கட்டி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒருத்தனை காட்டிருங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மன்னர்கள் வறுமையின் கோரப்பிடிக்க ஆளான போதும் வயிற்றில் கல்லை கட்டி வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏதாவது ஒரு உணவு அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த கல்லை கட்டி வாழக்கூடிய அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டாங்க. அன்னை ஹதிஜாவோடு வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தினுடைய ஒரு சின்ன டேஸ்ட் தெரிஞ்சுது, சிறந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் எப்போது ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணம் அடைந்தார்களோ அதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போராட்டம் தான் வாழ்க்கை. இந்த போராட்ட களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஜெயிச்சாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு சோதனைன்னு சொல்லி வந்துட்டா உடனே நம்ம செய்த நல்ல அமல்களை தான் உள்ள கொண்டு வர்றோம். அப்படி செய்யக்கூடாது சகோதரர்களே. நல்ல அமல்கள் வெறுமனே இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல, மறுமைக்காக அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா நல்ல அமல்களை வைத்திருக்கிறான். நல்லறங்களை நீ செய்யணும்னு சொல்லி பணிச்சிருக்கிறான். அப்போ அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, நாம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறது எந்த வகையிலும் நியாயம் அல்ல. அப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் இது போன்ற ஹதீஸ்களை நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவோ மக்கள் இந்த ஒளி கூட செல்வத்தினுடைய நிழல் கூட படாத அளவுக்கு வறுமைக்கு உட்பட்டவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம மறுகக்கூடாது. துன்பமும் துயரமும் இரண்டரை கலந்தது தான். அந்த துன்பம் வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைவது, அந்த துன்பத்தை மெண்டு முழுங்கி அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமை கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்கி தருவானாக. இந்த காணொலியை கண்ட நல்லுளங்களான உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லா. இந்த காணொலியை பிறருக்கும் பகிருங்கள். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பையும் தாருங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.